தனத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேரா சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகி 4 வெள்ளைக்கார பொம்பளைங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு ஆயா காலை ஆட்டிக்கிட்டு அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும். தப்பி தவறி கூட இனிமே இந்தியா பக்கமே திரும்ப கூடாதுடா சாமி. சித்தப்பா, இந்த ரேஷன் கார்டு இங்க எங்கேயோ இருந்தது பாத்தீங்களா? இவ ஒருத்தி அவன் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு அலையறான். இவன் ரேஷன் கார்டுக்கு அலைஞ்சு. ஆமா, ரேஷன் கார்டு இல்லனா பேங்க் அக்கவுண்ட் கூட ஆரம்பிக்க முடியாது. ஆமா, உன் புருஷன் 10 கோடி ரூபாய் பேங்க்ல போட போறான். அதுல நீ வட்டி வாங்கி சாப்பிட போற. போடி. ஏன் அவர் நாளைக்கு சம்பாதிக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா சம்பாதிச்சிட போறான். பாத்தீங்களா, இங்கதான் இருக்கு. சொன்னல. என்ன துணிமணி எல்லாம் பேக்ல வைக்கிறீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? வயசானவங்க எங்க போவாங்க? காசி ராமேஸ்வரம் அப்படி போக வேண்டியது. அது சரி, இப்ப எங்க போறீங்க? இப்பதான் கிளம்புறேன். உண்மையாவா? ஆமா. அண்ணா, சித்தப்பா ஏதோ காசி ராமேஸ்வரம் போறேங்கிறாரே, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லையே. என்னவா திடீர்னு? சித்தப்பா இதோ வரேன்ப்பா. சித்தப்பா என்னப்பா? இங்க வாங்க. என்ன சித்தப்பா, ஏதோ காசி ராமேஸ்வரம் போறீங்களா? கலைவாணி சொல்றா, உண்மையா? ஆமாப்பா, உங்ககிட்ட சொல்லாம போன காசிக்கு போலப்பா, மானசரோவர் போயிட்டு வரேன்ப்பா. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போறான், கூட வரியான்னு கேட்டான். சரி நானும் போகலான்னு கிளம்புறேன். என்ன நீங்க அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் கிளம்பலான்னு இருக்கோம். என்ன சித்தப்பா திடீர்னு சொல்லாம கொள்ளாம? அது இருக்கட்டும், கையில காசு வேணுமே, செலவுக்கு என்ன பண்ண போறீங்க? இல்லப்பா, தனியா போனா ஏகப்பட்ட பணம் செலவாகும். அது டூரிஸ்டா 20-30 பேர் போறாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்க சாமான் செட்டு எடுத்து வச்சு அந்த பசங்களுக்கு டீ காஃபி வாங்கி கொடுத்து அப்படியே அந்த வயசானவங்களுக்கு கையை காலை பிடிச்சி விட்டா என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு அவங்க ஏதோ உதவி பண்ணாங்க, நான் அப்படியே அவங்களோட ஒட்டிக்க வேண்டியதானே. ஏன் சித்தப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க தயவுல ஏன் போகணும்? இங்க பாருங்க, நான் இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்ன கேட்டா தரமாட்டேன் பணம். ஏப்பா, நீ இருக்கிற நிலைமையில மேற்கொண்டு நான் வேற உன்னை கஷ்டப்படுத்தணுமா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? கஷ்டம் நினைச்சா எல்லாம் கஷ்டம் அடிக்கடி நீங்க தானே சொல்லுவீங்க. சித்தப்பா, நீங்க போறது மானசரோவர். அங்க போகணும்னா ஒரு குடுப்பனை வேணும். அது உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க, காசு தரேன். இல்லப்பா, இப்போ உங்ககிட்ட ஏது இவ்வளோ? அந்த ஹோட்டலுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போக என்கிட்ட பணம் இருக்கு. இருங்க, நான் பேரேஜ் செக்ல கைது போடுறேன். போமோ டிராப் பண்ணிட்டு போங்க, சரியா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. போடா உடம்பல போ. உன் மொத்த சொத்தையும் பணத்தையும் நான் தாண்டா சுருட்டிட்டு போறேன். வர பணத்தை ஏன் வேணான்னு சொல்லணும்? வரட்டும். சித்தப்பா, இந்தாங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. ஏப்பா, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னப்பா பண்ணுவ? நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. புடிங்க. ஆமா, யாத்திரையை முடிச்சுட்டு திரும்பி வர எவ்வளவு நாள் ஆகும்? போனா எங்க வர்றது? ஏன் வரமாட்டேன்னு சொல்றீங்க? அம்மா, புண்ணிய சேத்திரத்துல கண்ண முன்னா சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஆண்டவன் சித்தம் அதுதானே நடந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ? ஏன் சித்தப்பா இப்படிலாம் பேசுறீங்க? இந்த பாருங்க, நீங்க நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரதான் போறீங்க. சித்தப்பா, நான் உங்களை நம்பிதான் இந்த ஹோட்டல் பிசினஸே ஆரம்பிக்க போறேன். நம்ம குடும்பத்திலேயே பெரியவர் நீங்க தான். அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது. உங்களை தான் நாங்க சார்ந்து இருக்கிறோம். நல்லபடியா போயிட்டு வாங்க, புரியுதுங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏப்பா, ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நடந்துட போதா? பேச்சுக்கெல்லாம் கூட அப்படிலாம் பேசாதீங்க. அவ்வளவுதானே. ஆசைப்படி 100 வயசு வாழ்வோம், போதுமா? சந்தோஷம். மட்டுமா? ஒரு நிமிஷம் கலைவாணி, சித்தப்பாவுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு 2 நாளைக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துறேன். அம்மா, அங்க 25 பேர் வராங்க, விதவிதமா சாப்பாடு கொண்டாடுவாங்க, சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏன் சிரமப்படுற? ஏன்டா அவளுக்கு தொல்லை கொடுக்குற? இல்ல சித்தப்பா. வரப்பா, வரேன். வரமா சித்தப்பா, எல்லாருக்காகவும் நல்லா வேண்டிக்கங்க. வேண்டிக்கிறேன்ப்பா. நானாவது கண்ணை மூடுறதாவது, உங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு தாண்டா கண்ணை மூடுவேன். மாமா, நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன்னு சொன்னேன். இப்போ ஒண்ணு கெட்டு போல. நான்
நான் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறேன் மாமா. நீங்க எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஒதுங்கி நில்லுங்க. இந்த பாருமுதா, நாம இப்ப யோசிக்க வேண்டியது அந்த போலீஸ்காரனுக்கு 5 லட்ச ரூபாய் எப்படி புரட்டி கொடுக்கணும் மட்டும்தான். அதை பத்தி மட்டும் பேசு. அந்த மேனேஜர் உன்ட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். தடுக்க வந்த என்ன வேற அடிச்சு காயப்படுத்திட்டான். எல்லாத்துக்கும் மேல அவனை கொல்லணும் நீ நான் நினைக்கவே இல்லை. எப்படியோ அது நடந்து போச்சு. அவன் செத்து போயிட்டான். அவன் சாக வேண்டியதுதான். நாம ஏன் அவனுக்கா நம்ம வாழ்க்கையை இழக்கணும்? இந்த பார், அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு சாட்சியே இல்லை. அவனை கொன்னதுக்கு ஆதாரமும் இல்லை. எரிக்கும் போது அந்த போலீஸ்காரன் கண்ணில் மட்டும் படாம இருந்திருந்தா அவனை எரிச்ச சாம்பல் மாதிரி எல்லாமே காத்தோட காத்தா கலந்து போயிருக்கும். அவன் எல்லாத்தையுமே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானே. இதை வளர விடக்கூடாது. நம்ம செஞ்சது சரியோ தப்போ போலீஸ்ல ஒத்துக்கிறது தானே முறை. அந்த போலீஸே நம்மகிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். நீ நம்ம பெருசா பேசிக்கிட்டு இருக்க. இந்த பாருமுதா, ஒரு 5 லட்ச ரூபாயில முடிய வேண்டிய விஷயத்த நீ பெருசாக்கி மொத்த குடும்பத்தை தலகுனிய வச்சிடாத. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையை மேலும் வளர்க்காம இதுக்கு ஒரு முடிவு கட்டுறது நல்லது. என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது மாமா. பணத்தை கொடுத்தா அவன் செல்போனை திருப்பி கொடுக்க போறான். இந்த விஷயத்துக்கு அது மட்டும் தான் முடிவு. இந்த பாரு, அதை விட்டுட்டு கண்டதை யோசிச்சுட்டு உன் மனசை போட்டு நீயே குழப்பிக்காத. சரி மாமா, அப்படியே வச்சுக்கிட்டாலும் 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்க மாமா போறது? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்காக நீங்க எதுக்கு மாமா கஷ்டப்படணும்? 5 லட்சம் ரூபாய்ங்கிறது உங்களுக்கு பெரிய பணம். வேண்டாம், எல்லா விதிப்படியே நடக்கட்டும். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். அந்த செல்போன் வீடியோல நானும் இருக்கேன். இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷன் போனா நானும் மாட்டுவேன். அமுதா, அந்த மேனேஜரோட பணத்தை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கேன். புரிஞ்சுக்க. ஐயோ, இப்ப என்னதான் மாமா பண்ண சொல்றீங்க? கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போய் எப்பவும் போல நார்மலாகவே. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. பண விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது பணத்தை புரட்டி அந்த போலீஸ்காரன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு செல்ஃபோனை வாங்கி அந்த ஆதாரத்தை முதல்ல அழிச்சிடறேன். மாமா, இந்த பாரு, ரொம்ப நேரமாக இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம். நீ கிளம்பு போ. தனோ, தனோ, அடடடடடே, வாங்க மாமா வாங்க. என்ன 2 நாள் இந்த பக்கம் ஆளையே காணோம். உங்களை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எனக்கு மட்டும் தூக்கம் வந்துச்சா இல்ல? கல்யாண வேலை இருக்குல்ல செல்லம், அதனால தான் உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது மாமா. வெயில அலைஞ்சு முகம் எப்படியெல்லாம் கருத்து போச்சு. அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அப்புறம் பாரு, என் முகம் சும்மா பல பல பலன்னு இருக்கும். நாளைக்கு கல்யாணம், மறந்துடாது. இவளுடைய கல்யாணத்தை நான் பெரிய லெவல்ல ஊரையெல்லாம் கூட்டி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி சிம்பிளா நடக்கணும்னு ஆயிப்போச்சு. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நம்ம கல்யாணம் இருக்கு பாருங்க, காதோட காதா முடிச்சிடணும், அதான் முக்கியம். ஓ சரி சரி. என்ன மாமா நின்னுட்டு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க மாமா, வாங்க, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க. ஏமாமா, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே சிங்கப்பூர் போறோமா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆ? மானசா போறதா சொல்லி வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். ம். ஆனா அந்த பாழா போன ஏஜென்ட் மொத்தமா சொதப்பிட்டான். அடுத்த வாரம் தான் விசா கிடைக்குன்னு சொல்லிட்டான். ஐயோ, அப்புறம்
நாளைக்கு நல்ல முகூர்த்தம், கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்குவோம். விசா கிடைச்ச உடனே சிங்கப்பூர் போயிடுவோம். என்ன ஒருவேளை உங்களுக்கு விசா கிடைக்காம போயிட்டு வாய கழுவிய அபசகனமா பேசிக்கிட்டு எவ்வளவு லட்சம் செலவானாலும் எவன் காலில் விழுந்தாவது விசா வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். சரி, எப்படியோ விசா வாங்கிட்டீங்கன்னா சரி. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. இதோ வந்துடுறேன். தனம், மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டுமா, குழந்தை மேடம். தனம், நம்ம முதலில் சிங்கப்பூர்ல எப்படியெல்லாம் கொண்டாடணும், என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? தலைவிதி. பாழா போன ஏஜென்டால இந்த பாடாவது வீட்டுல கொண்டாடணும்னு விதி இருக்கு. அதை மாத்த முடியுமாமா? பரவாயில்ல மாமா, உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பானே? சிங்கப்பூர்ல போய் தான் நம்முடைய முதலுறவு நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வாரம் இல்ல மாமா, ஒரு வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். ஐயோ தனோ, இந்த உயர்ந்த பண்பு தான் என்ன உன்கிட்ட அடிமையாக்கி வச்சிருக்கு. முதல்ல ஒன்னா இங்க இருந்துட்டு போட்டோம். ஆனா இனிமே ஒவ்வொரு ராத்திரியும் நமக்கு சிங்கப்பூர்ல தான். எப்படி மாமா? ஏமா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மாமா. ரெக்வஸ்ட் சொன்னா எனக்கு ரொம்ப கெட்ட கோவம் வரும். ஆர்டர் போட்டு உடனே செய்யறேன். நம்ம சிங்கப்பூர் போறோம்ல, அப்ப என் குழந்தைய கூட கூட்டிட்டு போலாமா? என்னது, உன் குழந்தையா? என் குழந்தைனா நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அக்கா குழந்தைய வந்து நான் என் குழந்தைய வளர்க்குறேன்னு. அதான் அன்னைக்கே சொல்லிட்டு வளர்த்துக்கோங்க. அப்புறம் என்ன அக்கா குழந்தை ஆட்டுக்குட்டி குழந்தை? இதப்ப இனிமே அக்கா குழந்தை உன் குழந்தை அப்படிலாம் பிரிச்சு பேசக்கூடாது. அந்த குழந்தை இனிமே நம்ம குழந்தை. எப்படி? ஐயோ என் செல்லம், புஜ்ஜி குட்டி, என் அம்மு குட்டி, என் செல்ல குட்டி, என் தங்கம். இவன் ஒருத்தன் சிவ பூஜையில கரடி பூந்தவன். வாங்க வாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? எதுவும் வாங்க வேண்டியது பாக்கி இல்லையே? ஐயா, நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்ல. நாளை காலையில 6:30 மணி கோயில்ல முகூர்த்தம். வண்டி அனுப்புறேன், எல்லாரும் வந்துருங்க. வரும்போது தனத்தை கூட்டி வாங்க. நீங்க மட்டும் வந்துட போறீங்க. மாமா என் செல்ல வரட்டுமா? ஸ்னேகா, போன் அடிக்குது. இங்க எங்கேயும் காணமேப்பா. நீ இங்க சார்ஜில் வச்சிருக்க, அங்க தேடாத. ஓ சரி சரி, யாருன்னு பாருங்க. ம். போனை வச்சுட்டாங்களா? சாதாரண பொண்ணா நமக்கு யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கலாம். இது எப்படி? இது என்னது, கட்டங்கட்டமா இருக்கு. என்னென்னமோ வருது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். அப்படி போடு. துடி துடிச்சு சாகணும். அப்பா யாரு போன்ல? அப்பா அப்பா உங்களை தான் கேக்குறேன், யாரு லைன்ல? இது என்னது போனு? இப்ப சொல்லு, இது என்னது? செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். துடி துடிச்சு சாகணும். விடுங்கப்பா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம் இல்லைன்னு சர்வ சாதாரணமா சொல்ற? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானப்பா. எல்லாருக்கும்னா யார் யாருக்கெல்லாம் தெரியும்? கோமதிக்கு தெரியும், ஏன் கடற்கரைக்கு கூட தெரியும். கோமதிக்கு தெரியுது, கடற்கரைக்கு தெரியுது, எனக்கு ஏன் தெரியல? என்கிட்ட ஏன் சொல்ல? சொல்லுமா. சாரிப்பா, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட எப்படியாவது கன்வே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அப்போ இது விஷயமா நடந்த குழப்பத்துல நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ப்பா. மறந்துட்டியா? நீ நீ தப்பு பண்ணிட்டமா, பெரிய தப்பு பண்ணிட்ட. எவ்வளவு பெரிய ஆதாரம்! இத கையில வச்சுக்கிட்டு சொல்ல மறந்துட்டேன்னு சர்வ சாதாரணமா சொல்றியே. இத சொல்லிருக்க வேண்டாம்? இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஏன் இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சிருப்பேனே. குறிப்பா அந்த கடற்கரையை என்ன ஆட்டம் போட வச்சிருப்பேன்.
அதுக்கு இது ஒரு பெரிய ஆயுதம்மா. உனக்கு தெரியுமாப்பா, வடமலைய நான் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு தெரிஞ்சதும் அவர் எனக்காக ஜெயிலுக்கு போனாரே தவிர என்ன அவர் மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணல. அது அவர் என் மேல வச்சிருந்த அன்புனால நினைக்காதீங்க. தோ கையில வச்சிருக்கீங்களே அந்த ஆதாரத்தினாலதான். எங்க நம்ம இந்த விஷயத்தை வெளியில சொல்லிட்டா அப்புறம் இந்த வீடியோ மூலமா நம்ம மாட்டிக்குவோமோ, பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே அவர் அமைதியா இருந்துட்டாரு. தெரியுது இல்ல, அப்புறம் என்கிட்ட ஏன் சொல்ல? இத முன்னாடியே சொல்லியிருந்தா கடற்கரையான்ட்ட வேலை பார்க்குற மாதிரி நடிச்சு வேவு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த வீடியோவை காமிச்சே காரியத்தை சாதிச்சிருப்பேனே. ஸ்னேகா, எப்பவுமே எதிராளிங்க யோசிக்க சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது. அவங்கள யோசிக்க விட்டோம்னா நம்மளை அழிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க இருக்கிற தடம் கூட தெரியாம அழிச்சிடணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். இந்த பாரு, இப்ப எங்கிட்ட சொல்ல மறந்த மாதிரி வேற எந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன் அது இதுன்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்னா உங்ககிட்ட நான் சொல்ல மறந்த இன்னொரு விஷயத்தையும் இப்ப சொல்லிடுறேன். நான் மறந்துட்டேன்னு சொன்னது வேணா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா விஷயத்தை சொன்னா நீங்க நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க. கடற்கரையான் ஜெயிலுக்கு போயிருந்தப்போ அந்த ஆள் பேசின இந்த வீடியோ ஆதாரத்தை MMS மூலமா நான் அவரோட பொண்ணு ரத்னாவுக்கு அனுப்புனேன். ஆக்சுவலா இந்த MMS பார்த்துட்டு தான் அவ சூசைடே பண்ணிக்கிட்டா. என்னம்மா சந்தோஷமான விஷயம்னு சொல்லி ஷாக்கு கொடுத்துட்ட, இன்ப அதிர்ச்சியே கொடுத்துட்டியே. இந்த பாரு, எதிராளிக்கு அதிர்ச்சி கொடு நியாயம், கூட இருக்கிற அப்பாவுக்கே அதிர்ச்சி கொடுத்துட்டியம்மா. அப்புறம் ஸ்னேகா, இந்த வீடியோ விஷயம் வேற யாருக்கும் தெரியாத? தெரியாதுப்பா. யாருக்கும் தெரியக்கூடாதுமா, குறிப்பா செல்லம்மாவுக்கு தெரியவே கூடாது. செல்லம்மாவுக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிட முடியும்? இந்த ஆதாரத்தை நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவா அவ. இல்லப்பா, அவளால அது முடியாது. ஏன்னா செல்லம்மாவோட முக்கியமான வீக்னஸ் நம்ம கிட்ட இருக்கே. என்னம்மா சொல்ற? செல்லம்மாவோட குழந்தை விஷயம் நம்ம கிட்ட தானே இருக்கு. கரெக்ட் அம்மா, சரியான நேரத்தில் அந்த விஷயத்தை செல்லம்மாவுக்கு எதிராக பயன்படுத்தணும். ஆமாப்பா, எத்தனை தடவை அவ என்னை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வேதனைப்பட வச்சிருப்பா. அந்த அவமானமும் கேவலமும் அதே வேதனையும் அவளை நான் பட வைக்கணும்.